அன்பு தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைக்கின்றேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாலில் 46வது அதிகாரமாக உள்ள சிற்றினம் சேராமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 460வது திருக்குறளை காணப்போகின்றோம். சிற்றினம் சேராமை என்பதற்கு தீயவர்களோடு சேராது இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 460வது திருக்குறளை காண்போம். நல்லினத்தின் ஊங்கு துணை இல்லை, தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல். நல்லினத்தின் ஊங்கு துணை இல்லை, தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல். இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம். ஒருவருக்கு நல்ல இனத்தின் துணை போன்று வலிமை தருவது வேறொன்றும் இல்லை. அதே போன்று தீய இனத்தின் துணை போன்று துன்பம் தருவது வேறொன்றும் இல்லை என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: ஒருவருக்கு நல்ல இனத்தின் துணை போன்று வலிமை தருவது வேறொன்றும் இல்லை. அதே போன்று தீய இனத்தின் துணை போன்று தீமை தருவது வேறொன்றும் இல்லை என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, நாம் எப்போது நல்ல இனத்தினோடு சேர்ந்து வள்ளுவரின் வாக்கினை மெய்யாக்குவோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.